12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.7 9ஆம் கணக்கு பார்க்கலாம். 1 + x + xy ஸ்கொயர் × dy/dx + y + y கியூப் சமம் 0 என்ற முதல் வரிசை வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. சமன்பாட்டில் 1 + x + xy ஸ்கொயர் × dy/dx + y + y கியூப் சமம் 0 என அமைந்துள்ளது. இதுல dy/dx உறுப்பு மட்டும் இடதுபுறம் இருக்கட்டும், இரண்டாம் உறுப்பு வலதுபுறம் கொண்டு போயிடலாம். xy ஸ்கொயர் × dy/dx பிளஸ் வலதுபுறம் போறப்ப -y + y கியூப் என மாற்றமடையும். dy/dx மட்டும்தான் முதல் உறுப்பாக அமைய வேண்டும். எனவே 1 + x + xy ஸ்கொயரால் இருபுறமும் சமன்பாட்டை வகுக்கலாம். இருபுறமும் வகுக்க கிடைக்கும் மதிப்பு 1 + x + xy ஸ்கொயர் பகுதி மதிப்பானது 1 + x + xy ஸ்கொயர் × dy/dx RHS மதிப்பு -y + y கியூப் பகுதி மதிப்பானது 1 + x + xy ஸ்கொயர். இது கேன்சல் ஆயிடுது. இப்போ dy/dx மட்டும் அமைஞ்சிருக்குது. வலதுபுற மதிப்புல தொகுதி உறுப்புல நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு y பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். அதே போல இந்த பகுதி உறுப்புல என்ன செய்யலாம்னா 2 மற்றும் 3ஆம் உறுப்புகள்ல இருந்து ஒரு x வெளியில நம்ம பொதுவாக எடுக்கலாம். -y × 1 + y ஸ்கொயர் என அமையும். 1 + x இரண்டு உறுப்புகளையும் எடுக்கும் பொழுது 1 + பிராக்கெட்ல y ஸ்கொயர் என அமையும். 1 + y ஸ்கொயர் இரண்டு உறுப்புகள்லையும் பெருக்கல்ல இருக்கு. ஆனா தொகுதி மதிப்புல ஒரே உறுப்பாகவும் பகுதி உறுப்புல இரண்டு மதிப்புகளும் இருக்கிறதுனால இரண்டு உறுப்புகள் மேலையும் ஒரே உறுப்பா இருக்கிறத பகுதிக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சு எழுதலாம். அவ்வாறு மாற்றுவதற்காக இருபுறமும் தலைகீழ் எடுக்கலாம். தலைகீழ் எடுக்கும் பொழுது dx/dy எழுதுறோம். -1 + x × 1 + y ஸ்கொயர் நமக்கு எங்க போகுது? தொகுதிக்கு கொண்டு போயிடலாம். y × 1 + y ஸ்கொயர் என்பதை பகுதிக்கு கொண்டு வந்துடலாம். இந்த ஒரு பிராக்கெட்ல கொடுத்துட்டு இரண்டு உறுப்புகளையும் தனித்தனியாக பிரிக்கும் பொழுது dx/dy என்பது -1/y × 1 + y ஸ்கொயர் ஆகவும் அடுத்து -× -x × 1 + y ஸ்கொயர் பகுதி மதிப்பு y × 1 + y ஸ்கொயர் ஆகவும் அமையும். ஒரு 1 + y ஸ்கொயர் 1 + y ஸ்கொயர் கேன்சல் ஆக போக dx/dy = -1/y × 1 + y ஸ்கொயர் -x/y என கிடைக்கிறது. dx/dy இருக்கிறதுனால நேரியல் வகைக்கெழு சமன்பாடானது +px என அமைய வேண்டும். அப்ப x இருக்கக்கூடிய உறுப்பை இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா dx/dy + x/y = -1/y × 1 + y ஸ்கொயர். dx/dy இருக்கிறதுனால எதனோட ஒப்பிடுறோம்? dx/dy + px சமம் q உடன் ஒப்பிடும் பொழுது p இன் மதிப்பானது x இன் கெழு. p என்பது x இன் கெழு என்ன? 1/y. q என்பது RHS மதிப்பு -1/y × 1 + y ஸ்கொயர் ஆகும். தொகை காரணி கணக்கிடலாம். தொகை காரணி கணக்கிடுவதற்கான நிபந்தனை dx/dy இருக்கிறதுனால e∫p dy. e∫p இன் மதிப்பு 1/y × dy. 1/y இன் தொகையீடு e⁻log y log of modulus y எழுதிடலாம். log கேன்சல் ஆயிடுச்சுன்னா modulus of y மட்டும் அது y எழுதிடலாம். பொது தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை பொது தீர்வு x e∫p dy சமம் q. அதே e∫p dy × dy + c என்பது பொது தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை. e∫p dy க்கு பதிலாக என்னன்னு எழுதிடலாம்? y ன்னு எழுதிடலாம். xy சமம் q. q என்பது எதற்கு சமம்னா q வின் மதிப்பு -1/y × 1 + y ஸ்கொயர் ஆகும். e∫p dy இன் மதிப்பானது y × dy + c. ஒரு y கேன்சல் ஆயிடுது. xy = பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். 1/1 + y ஸ்கொயர் × dy + c. 1/1 + y ஸ்கொயர் என்பது எதற்கு சமம்னா tan 1 y ன்னு எழுதிடலாம். x = tan 1 y + c. மைனஸ் உறுப்பேதை இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா xy + tan 1 y சமம் c என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் வரிசை வகைக்கெழு சமன்பாட்டிற்கான தீர்வு ஆகும்.